அது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு ஒரு கூண்டு வாங்கி வைக்கலாம். நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து போயிட்டு இருக்கும், அது இனப்பெருக்கம் பண்ணிக்கும், ஒரு 10 குருவி நம்மளால் வளர்ச்சி கிடைக்கும். இது மனிதாபிமான சேவை தான். இது ஒரு புண்ணியம்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதாபிமானம். அந்த குருவி வர்றதே நல்லது, ஒரு இனப்பெருக்கத்துக்கு நம்ம உதவி பண்ணுறது நல்லது. அது மாதிரி கூட நீங்கள் கூண்டு வாங்கி கூட வச்சு குருவியை நீங்கள் வர வச்சுக்கலாம். அது அழகை ரசிங்க. அது அனுகிரகம் பண்ணுறது, ஐஸ்வர்யம் பண்ணலாம் அடுத்தது பண்ணும், அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த அழகையே ரசிக்கலாம். அந்த சப்தம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும், மனசை எளிமைப்படுத்தும், மனபாரத்தை குறைக்கும். அதாவது ஒரு பெரியவர் சொன்ன ஒரு விஷயம், குருவி போகிற வீட்டுக்குள்ள, குருவி எந்த வீட்டுக்கு வந்து போய் அதை ரசிக்கிறாங்களோ அந்த இடத்துல அகால மரணம் நடக்காதான். அகால மரணம்னா அந்த மரணம் இருக்காது அப்படின்றாங்க. அது இன்னொன்னும் சொல்கிறாங்க. இன்னொன்று, தற்கொலை எண்ணம் வரவே வராதான். குருவி சப்தத்தையோ குருவியை பார்த்தா தற்கொலை எண்ணமே வராது. அது பாருங்க, அப்போ மன அழுத்தத்தை குறைக்கிற சக்தி அந்த குருவிட்டு இருக்கும் போல இருக்குது.